ஐயா வணக்கம் ஐயா. இன்னைக்கு பாடி பில்டர் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா மருந்து மாத்திரைகள் எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஊசிகள் போடுறாங்க, புரோட்டீன் போட்டு சாப்பிட்றாங்க, நிறைய நான்வெஜ் எடுக்கிறாங்க, வெஜிடேரியன் எடுக்கிறாங்க, ஃபுல்லாக சாப்பிட்டு உடம்ப வந்து குப்பை வச்சுக்கிறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பயங்கரமாக பண்ணுறாங்க. சரிங்க. ஆனால் நீங்கள் மழைநீரை மட்டும் குடிக்கிறீங்க, மழைநீரை குடிக்கிறீங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 2 வேளை பார்த்தீங்கன்னா அரிசி உணவு மட்டும் தான் சாப்பிட்றீங்க. சரி, உங்களால் எப்படி உங்களுடைய உடலை வந்து நான் கொப்பை வச்சுக்க முடியுது? இது சாத்தியமா? சாத்தியம், அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, சாத்தியம்தான். எப்படின்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து என்னன்னா இந்த மழைநீர் விளைஞ்ச பொருட்கள் நம்ம அதிகமாக எடுக்க ஆரம்பிக்கணும், நல்லது. பொதுவாகவே மழைநீர் விளைஞ்சது, இப்போ இந்த அரிசி சொன்னேன், அரிசி வந்து நான் இப்போ ஒரு 2 மாசமா தான் இந்த மழைநீர் விளைஞ்ச அரிசியே வருது. அதுக்கு முன்னாடி நானும் நிறைய விஷயம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ இந்த மழைநீர் விளைஞ்ச அரிசி சாப்பிட ஆரம்பிச்சது நம்ம உடம்பு நல்லா மெயின்டைன் ஆகுது. அப்போ நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், உடம்புக்கு உணவு அவ்வளவுதான், கேலரி அவ்வளவுதான், அது நல்ல கேலரியா கொடுக்கணும். சரிங்களா? அது ஒரு நச்சுக்கள் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற பல உணவுல பல நச்சுகள் இருக்கு, அது நேச்சுரலா என்னன்னு தெரியல. சரிங்களா? பிரதான உணவு, மனிதனோட பிரதான உணவு அரிசின்னு சொல்லிட்டான். நீங்க அந்த காலத்துல பார்த்த மல்யுத்த வீரர்கள் சாப்பிட்ட அரிசின்னு பார்த்தா கல்லுருண்டை சம்பா, மிளகு சம்பா, இதெல்லாம் அந்த காலத்து மல்யுத்த வீரர்கள் அரிசி தான் சாப்பிட்டாங்க. அதே மாதிரி அவங்க வந்து காட்டு விலங்குகளை தான் சாப்பிட்டாங்க. இன்னைக்கு நம்ம காட்டு விலங்குகள் சாப்பிட முடியுமா? முடியாது. பாய்லர் கோழி தின்றாங்க. பாய்லர் கோழியே கிடையாது. ஆமா, அதை சாப்பிட்டு தான் இன்னைக்கு வந்து அவ்வளவு பிரச்சனைகள் வருது. கண்டிப்பா பாய்லர் கோழி சாப்பிடவே கூடாது. இன்னைக்கு அதுதானே கிடைக்குது. ஏன்னா அரிசியை சாப்பிடுங்க போதும். நான் 2 வேளை அரிசி தான் சாப்பிட்றேன், நல்லா மெயின்டைன் ஆகுது, உடம்பு நல்லா மசில் நல்லா மெயின்டைன் ஆகுது. எனக்கு 41 வயசு ஆகுது. சரிங்களா? நான் வெறும் அரிசி சோறு தான் சாப்பிட்றேன். முன்னாடிலாம் நிறைய தேங்காய் பழம் சாப்பிட்டுட்டு இருந்தேன், இப்போ எனக்கு தேங்காய் பழம் கிடைக்க மாட்டேங்குது. அரிசி 2 மூட்டை வாங்கி வீட்டில் போட்டேன்னா முடிஞ்சிச்சு எனக்கு. நான் தேங்காய் பழம் தேடி அலைய வேணாம். புரியல? தேங்காய் பழம் வந்து நல்ல தேங்காய் பழம் கிடைக்க மாட்டேங்குது. வாழைப்பழம் இன்னைக்கு இருக்கிற வாழைப்பழமா மரத்திலே பழுக்கணும். அது எதுக்கு சாப்பிடணும்? தேவையில்லை. 2 வேளை சோறு, நல்லா நெய் கிடைச்சா நெய் சாதம் சூப்பராக இருக்கும். கீ ரைஸ் மாதிரி இவ்வளோ சோறு போட்டோமா, மிளகு சீரக பொடி போட்டோமா, நெய்யை ஊற்றணுமா, பிளஸ்டி சாப்பிட்டோமா, முடிஞ்சு. அதை ஒரு ரவுண்டு. அடுத்தது ஜீரக சம்பா ரசம் ஊற்றிப்பேன், அப்புறம் கொஞ்சம் மோர் போட்டு சாப்பிடுவோம், அவ்வளோதான். 2 வேளை 2 ஃபுட்டு இல்லை 3 ஃபுட்டு கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டு முடிச்சுக்கிற, அவ்வளோதான். கூட வந்து வீட்டில் ஏதாவது காய் பண்ணுவாங்க, இதை கொஞ்சம் அது எக்ஸஸ் தான். சோறு தான் பிரதான உணவு, அரிசியை மட்டும்தான் எடுத்துக்கிறேன். அது வந்து அதுக்கப்புறம் அந்த நித்திய உடல் பாதுகாப்பு நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன். 4 விதிகள் கன்ஃபார்மாக நான் ஃபாலோ பண்ணாமல் இருக்க மாட்டேன். 6 மணிக்கு மேலே உணவு எடுத்துக்க மாட்டேன். சரிங்களா? ஒரு நாளைக்கு 1 வேளை இல்லை 2 வேளை எக்ஸசைஸ் பண்ணுறேன். மாலையில் பண்ணுறேன், காலையிலையும் பண்ணுறேன். ஈவினிங் ஒரு 5 மணிக்கு உணவு எடுத்தேன்னா ஒரு மணி நேரம் தான் இடைவேளை. 6-6:30க்கு நான் என்னோட ஜிம் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். எனக்கு பெருசாக பசிக்கிறது கிடையாது, நல்ல உடம்பு பூஸ்ட் ஆகுது. இப்போ பார்த்துக்கிற உடம்பு எனக்கு பாதி தான். இப்போ நான் ஒர்க் அவுட் பண்ணேன்னு வச்சுங்க, பலூன் மாதிரி ஆயிரும் உடம்பு. காற்று வச்ச பலூன் மாதிரி ஆயிரும். அவ்வளோ உடம்புல பிளட் சர்க்குலேஷன் இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து இது ஷார்ட் டைமா கிடைக்கும்னா கிடைக்காது. கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல உங்க உடம்பு கழிவுகள் கிளீன் ஆகும். முதல்ல உடம்பு பொலிவா இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு யாரு பொலிவா இருக்கு? இல்ல, அங்க டஸ்டா இருக்கு, கருப்பா இருக்கு, உடம்பு ஃபுல்லா ஒரே கலரா இருக்கணும். இப்போ உடம்புல கழிவுகளே சேரக்கூடாது, கழிவுகளை வெளியேற்றினா என்ன செய்யும்? அதான் நான் சொன்ன நித்திய உடல் பாதுகாப்பு 4 பண்ண ஆரம்பிச்சுட்டு கழிவு உணவுகளை எடுத்துக்காதீங்க. டாக்ஸின் உணவுகள்னா அந்த பியூர் மழைநீர்ல விளைஞ்ச உணவு வந்து அது வந்து அமிர்தம் மாதிரி. ஐயா, இப்போ இது மக்கள் இந்த கேள்வி கேட்பாங்க, குறிக்கிறேன் என்னன்னா, இப்ப மழை நீர்ல விளைஞ்ச உணவுகளை நாங்க எங்க தேடி போனோம் அப்படின்னு அதுக்குதான் இப்ப நாங்க கொண்டு வரோம். ஞானப்பிரகாசம் ஐயான்னு ஒருத்தர் நமக்கு வழிகாட்டி இருக்காரு. சரிங்களா? அவர் இந்த தமிழ் கல்ச்சர், தமிழர் மருத்துவம், தமிழர் வேளாண்மைன்ற ஒரு சேனல் வச்சிருக்காங்க. அதில் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, அதில் அரிசி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த அரிசிலாம் கிடைக்குது. தமிழர் வேளாண்மை அவரோட நம்பர் நம்ம அடுத்தது அவரை மீட் பண்ண போகலாம். சரிங்களா? இதுதான் இது எடுத்துக்கிறது மூலமா நல்லது. நான் உங்களுக்கு படிப்படியாக சொல்லிட்டேன். இப்போ நீங்க இருக்கிற ஆல்ரெடி எடுத்த உடம்புல டாக்ஸின் இருக்கு, அதுக்கு கிளீன் பண்றதுக்கு வழி இருக்கு. இந்த நித்திய உடல் பாதுகாப்பு பண்ண ஆரம்பிச்சு பிளஸ் அந்த பொசிஷன்ல உட்கார ஆரம்பிச்சீங்கனாலே உங்களுக்கு அது கிடைச்சிரும். ஆமா, அது நல்ல முகம் அழகா, எல்லாம் உடம்பு அழகா பல ஆயிடுவாங்க. ஆமா, செம்ம ஷைனிங் கிடைக்கும் உங்களுக்கு, வந்து நல்ல சேஞ்சஸ் தெரியும். யாருமே பியூட்டி பார்லர்லாம் போகாதீங்க. நான் சோப்பு ஷாம்பு போட்டு 7-8 வருஷம் ஆகுதுன்றேனே. பியூட்டி பார்லர்லாம் தேவையில்லை, சோப்பு ஷாம்பு எதுவுமே தேவையில்லை. 7 வருஷம் ஆகுது. எந்த ஒரு கெமிக்கலும் தொட மாட்டேன். கொரோனா டைம்ல சானிடைசர் போடல. சரிங்களா? சோப்பு ஷாம்பு யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த கிரீமும் உடம்புல போட வேண்டியதில்லை. பூமியில வளர்ந்ததை சாப்பிடணும், பூமியில வளர்ந்ததை நம்ம மேல போடணும். சோப்பு ஷாம்பு நீங்க சாப்பிடுங்களா? அப்போ அதை போடக்கூடாது. புரியுதுங்களா? சோப்பு ஷாம்பு போடக்கூடாதுன்னு சிம்பிளா. அதே மாதிரி நம்ம எல்லாமே பைத்த மாவு, கடலை மாவு, எது வேணாலும் நம்ம உடம்புல போடலாம். வெண்டைக்காய் போட்டு தலை கண்டிஷனர் பண்ணலாம். இதெல்லாமே எடுத்துக்கலாம். அதான் நம்ம சாப்பிட்ற பொருள், அது நம்ம உடம்புல போடலாம். சாப்பிடாத பொருளை போடக்கூடாது.
இயற்கையா வச்சு ஆமா அதுதான் பூமியில வளர்ந்ததுதான் நம்ம எடுத்துக்கணும். பூமியிலிருந்து வளராது எடுக்கிறதுலாம் எடுக்கக்கூடாது. இதெல்லாம் கனிம வளங்கள், பூமியிலிருந்து டேட்டா எடுக்கிறது, அதெல்லாம் நம்ம எடுத்துக்க கூடாது. சூப்பருங்கய்யா. ஏன் ரொம்ப அருமையா எளிமையா புரிய வச்சிருக்காரு. கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பா சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் ஐயா.